சண்டிகர் தீர்ப்பு மகத்தானது என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி வெளியான தலையங்கத்துக்கு குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் என்று தலைப்பு சூட்டப்பட்டு இருந்தது. அந்த தலையங்கத்தின் நோக்கத்தை அப்படியே எதிரொலித்து இருக்கிறது உச்சநீதிமன்றம் என தெரிவித்துள்ளது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு விழுந்த வாக்குகளை செல்லாது என்று ஆக்கி பாஜக வேட்பாளரை செல்லும் என்று கடைந்தெடுத்த மோசடித்தனத்தை அரங்கேற்றினார் தேர்தல் அதிகாரி. பாஜக வேட்பாளர் தேர்வை ரத்து செய்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற்றவராக அறிவித்துவிட்டது உச்சநீதிமன்றம். இதனைவிட மகத்தான தீர்ப்பும் இருக்க முடியாது. இதனைவிட பாஜகவுக்கு பின்னடைவும் இருக்க முடியாது. இதற்கெல்லாம் வெட்கம் ரோஷம் இருக்கும் கட்சி அல்ல பாஜக என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை களத்தில் இறக்கியது. தேர்தல் முறையாக நடந்தால் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும். எனவே தேர்தலையே தள்ளி வைத்தார்கள். ஜனவரி 26ஆம் தேதியன்று திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதனை சுட்டிக்காட்டினார். நாம் ஒற்றுமையாக நின்றுவிட்டாலே அது பாஜகவை மனரீதியாக பலவீனப்படுத்திவிடும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சண்டிகர் மாநகர மேயரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்க இருந்தது. ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. பாஜகவுக்கு 14 கவுன்சிலர்கள் ஆதரவு இருந்தது. ஆம் ஆத்மி கட்சிக்கு 13 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்கு 7 உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டதால் மேயர் பதவியை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் நிலைமை உருவானது. இந்தியா கூட்டணியின் முதல் வெற்றியாக இது அமையப்போகிறது என்று வடமாநில ஊடகங்கள் எழுதின. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? தேர்தலையே ரத்து செய்ய வைத்து விட்டார்கள். தேர்தல் நடந்திருந்தால் இந்தியா கூட்டணி தான் வென்றிருக்கும். ஒரு மேயர் தேர்தலையே கேன்சல் செய்கிறார்கள் என்றால் பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்தாக வேண்டும் என்று முதலமைச்சர் எச்சரிக்கையுடன் சொன்னார் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. இதற்கு மாறாக சண்டிகர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். இதனைத்தான் முரசொலியின் முந்தைய தலையங்கத்தில் நடந்துவிட்ட மோசடியை கடுமையாக கண்டித்திருந்தோம். பாஜகவுக்கு தெரிந்தது நேரிய வழியல்ல, குறுக்கு வழி மட்டும்தான். அவர்கள் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பது அப்படித்தான். இதுதான் பாஜகவுக்கு தெரிந்த ஒரே வழியாகும். அதைத்தான் மெய்ப்பித்திருக்கிறது சண்டிகர் மேயர் தேர்தல். பெரும்பான்மை பெற்று மேயராக ஆகியிருக்க வேண்டிய கட்சி ஆம் ஆத்மி ஆகும். ஆனால் கோல்மால் வேலைகளை பார்த்து மேயர் பதவியை கைப்பற்றியிருக்கிறது பாஜக என முரசொலி நாளேடு சாடி உள்ளது. பாஜக எப்படி வென்றது? ஆம் ஆத்மியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பாஜகவுக்கு கட்சி மாறிவிட்டார்களா? இல்லை, மாறாக அவர்கள் அளித்த வாக்குகளை செல்லாது என்று ஆக்கிவிட்டு பாஜக வென்றதாக அறிவித்து விட்டார்கள். இதைவிட மகா கேவலம் இருந்திருக்க முடியுமா? சண்டிகர் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 35 இடங்களில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி 20 இடங்களை பெற்றுள்ளது. பாஜக 14 கவுன்சிலர்களையும் சிரோன்மணி அகாலிதளம் 1 கவுன்சிலரையும் பெற்றுள்ளது. மேயர் பதவியை ஆம் ஆத்மி கட்சியும் 2 துணை மேயர் பதவிகளை காங்கிரஸ் கட்சியும் பிரித்துக் கொண்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இந்தியா கூட்டணி வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் இது. தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி 20 வாக்குகளையும் பாஜக 16 வாக்குகளையும் பெற்றது. ஆனால் 8 வாக்குகளை செல்லாது என அறிவித்து பாஜக குறுக்கு வழியில் வெற்றி பெற்றது. பாஜகவின் மகா திருட்டுத்தனம் அல்லவா இது? மோடி தேர்தலா மோசடி தேர்தலா என்று எதிர்க்கட்சிகள் கேட்பது உண்மைதானே என முரசொலி நாளேடு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒரே ஒரு மேயர் தேர்தலிலேயே இத்தனை மோசடிகள், முறைகேடுகள், தில்லுமுள்ளுகள் என்றால் நாடாளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தல்களில் பாஜகவின் செயல் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை சொல்ல தேவையில்லை. ஒற்றுமையின் மூலம் மட்டுமே இத்தகைய மோசடித்தனங்களை வீழ்த்த முடியும் என்று அந்த தலையங்கத்தில் குறிப்பிட்டிருந்ததை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியின் மேயர் வேட்பாளர் குல்தீப் குமார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். தேர்தல் அதிகாரி அனில் மாஷி வாக்குச்சீட்டில் குறியீடு செய்து செல்லாததாக ஆக்கியது உண்மைதான் என்று நீதிபதிகள் முன் ஒப்புக்கொண்டார். குறியீடு மட்டும் செய்யவில்லை, அந்த வாக்குச்சீட்டில் வரி வரியாக எழுதியிருக்கிறார் தேர்தல் அதிகாரி என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குச்சீட்டில் மட்டுமே இதனை தேர்தல் அதிகாரி எழுதியுள்ளதால் அதனை குற்றச்செயலாக கருத வேண்டும் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு கூறியது. சண்டிகர் தேர்தலில் பாஜக அடைந்த வெற்றியையே ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். சிதைக்கப்பட்ட 8 வாக்குச்சீட்டுகளின் வாக்குகளையும் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வழங்கி அவரை வெற்றி பெற்றவராக நீதிபதிகள் அறிவித்தார்கள். சண்டிகர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் மகத்தான தீர்ப்பை அளித்தது. முறைகேடு செய்த தேர்தல் அதிகாரி தண்டனைக்கு உள்ளாவார். அவரை முறைகேடு செய்ய தூண்டியவர்களுக்கு என்ன தண்டனை என வினவி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.